ஓகே சார். இப்போ நீங்க கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 10 இயர்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? See, you have good days and bad days. நான் இண்டஸ்ட்ரி வந்து அதான் நீங்க கரெக்டாக சொன்னீங்க. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 30 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். 30 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டேன். ஒரு 22, 23 ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். எதுவுமே எனக்கு பிடிக்காம பண்ணது படங்களே கிடையாது. எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். பட் இருந்தாலும் இது முழு ஃபுல் டைமாக நம்ம படங்கள் நம்பி தான் இருக்கோம். வாழ்வாதாரமே படங்கள் நம்பி தான் இருக்கும்போது ஸோ ஸ்பேன் ஆஃப் மூவிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்சி எடுக்கணும், எனக்கு வர்றதுல பிடிச்சது எடுக்கிறேன் இல்லையா. பட் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரல அப்படின்றது வந்து அது ஒரு கவலை தான். ஆனால் அதுவும் சொல்கிறேன், அதுவுமே குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் இருக்குது. ஒரு சில நாள் ரொம்ப டவுனாக தோணும், பட் ஒரு சில நாள் ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுல அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரகிள். அது ஒரு குட் டேவோ பேட் டேவோ டசன்ட் மேட்டர். நம்ம பாட்டு எழுந்துச்சு போய் நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம 4 பேரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரகிள்.